இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். செல்வர் இறையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்று கூறுகிறது இன்றைய நற்செய்தி வாசகம். இயேசுவை பின்பற்ற விரும்பியவரை பார்த்து, உன் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடுக்க சொல்லும்போது அவர் மன வருத்தத்துடன் செல்வதாக குறிப்பிடுகிறது இறைவார்த்தை. கடவுள் மனிதரை படைத்ததன் நோக்கம், அவர்கள் இவ்வுலக வாழ்வில் தாம் படைக்கப்பட்டதின் காரணத்தை அறிந்து இறைவனை அடையும் முயற்சியில் ஈடுபட வேண்டும். கடவுள் மனிதர் மகிழ்வாக வாழ வேண்டும் என்பதற்காகவே இவ்வுலகில் உள்ள அனைத்தையும் படைத்தார். ஆனால் மனிதர்கள் தங்கள் அறியாமையினால் நிலையற்றதை பற்றி கொண்டு செல்வம் சேர்ப்பதிலும் துன்பமில்லாமல் வாழும் வாழ்வையே விரும்பி தேடுகின்றனர். எனவேதான் இம்மண்ணுலகில் நிலப்புலன்கள், சகோதர சகோதரிகள், தாய் தந்தையை இவ்வுலகில் விட்டுவிட்ட எவரும் 100 மடங்கு பெறுவர் என்று கூறுகிறார். எனவே இவ்வுலக செல்வங்களை பற்றி கொண்டு இறைவனை இழந்து விடாமல் இருக்க வேண்டும் என்பதே இறைவனின் விருப்பம். செல்வங்கள் அழிந்து போகக்கூடியவை, உறவுகள் ஒரு நாள் மாறிப்போகக்கூடியவை. இன்று நம்முடையவை என்று நாம் சொந்தம் கொண்டாடுபவை நாளை மற்றொருவருக்கு உரிமையாகிவிடும். ஆகவே என்றும் நிலைக்கும் நிலையானவரின் பாதங்களில் சரணடைந்து நிலை வாழ்வை அடைய முயற்சி செய்வோம்.